திரிபுரம் தரித்தனாரா மஞ்சை பாகனே மர்மனு தரித்த வேண்டாம் எங்களை காற்றும் கைலாசவாசா திருவண்ணாமலையில் இருந்தருடைய கைலாசநாதா ஆனா உன்னை கூப்பிட்டு பார்த்தாச்சு என்னென்ன திட்டு பார்த்துட்டேன் ஒண்ணும் முடியல ஊசலேக்கிறாரு நம்மளுக்கு யாருல்ல நாம நல்ல பிள்ளை இருக்கோம்னா போய் அங்க ஒரு மொழ மாதிரிக்கிறான் கோடாலி பண்ணலாம் ஆமா நம்மளும் ஒழிச்சிருவோம் அதனால என்ன பண்ண நாங்க 2 பேரும் மெதுவா போறோம் ஆமா அவன்கிட்ட போய் ஏ தம்பி தம்பியா நம்மள கொண்டுருவோம் அந்த கோவத்துல எவ்வளவு இருக்கிறோம் காலோட போய் போனேதான் ஒடிச்சுதான் காடு எச்சோடு உடம்பு சோடிக்கிறோம் எச்சோடிக்குதோ எந்த இடத்துல நாங்க முன்னாடி சரி பத்தல நீ செல்லாது முதல் பொண்ணு போவோம் போன செல்லாதப்பா என்ன பண்ற அடிக்க மாட்டான் என்ன பண்றேன்னா போய் நான் அப்புறம் வரேன் என்ன சொல்றேன் போ நடந்து கட்டு மெதுவா நீ மெதுவா மகாராஜ் பயந்து வந்துரு நான் உடம்பு கேட்டு அடி போன மகாராஜ் பயந்துட்டு அங்க போய் என்ன பண்ற உச்சிரு அறுவடை எடுத்துட்டு தான் போகணும் அப்பதான் போயிடும் என்ன பண்றேன்னா பாரு மகாராஜா நீ அனுப்புன அந்த பையன் நான் என்ன கட்டி பார்த்துட்டோம் வரமாட்டேன் நீ சொல்லிட்டு அசாது வா அப்புறம் நான் பாக்குறேன் கொஞ்சம் முடிஞ்சாலும் மெதுவா நல்லா படிஞ்சு போகணும் குடிஞ்சு மெதுவா நல்லா குனிய என்ன காண்டி கேக்குறானா எங்கடா நீ மட்டும் வந்து இருப்பேன் அவன் எங்கடா போயிட்டாங்களானா அப்படி கேட்டானா கல்யாணம் சாகு என்ன பண்ண நான் மட்டும் மட்டும் 2 பேரும் போலாமா செத்துருவான் முடிஞ்சு செத்துருவான் சரி செத்துருவான் 2 பேரும் பரவாயில்ல முடிஞ்சு கொஞ்சம் மகாராஜா மகாராஜா உன்னோட சிஷ்ய என்ன கொடுத்தேன் போன மாதம் சம்பளம் தரல மொல்ல மாதிரி அஞ்சு வச்சு பையன் வேலை மட்டும் வாங்க அதெல்லாம் வந்துட்டான் அங்கிருந்து விளையாடி போச்சு விளையாடி போச்சு ஆளு நாட்டு என்ன கவலை இவன் அடிச்சுடன் போயிருந்தியா நான் இது சூத்து பேரை விட்டு வாழப்படி யாரு இவரு நாட்டு மகாராஜா ஏன்னா என் தோட்டம் சேரும் நாய் தோட்டம் சேரும் பண்ணி சரி சரி அதாவது உங்களை எதுக்கு அனுப்பி விட்டேன் 10 மார்க் இன்றோட ஆயில் முடித்து விட்டது அவனை பிடித்துக் கொண்டு வா என்னடா தயங்குற மகாராஜா நானும் போய் ஈண்ட அளவுக்கு கத்தி பார்த்தேன் சரி இவனும் கத்தணும் சொல்றா கத்தனே இல்லையா ஆனா சவுண்டா பேசுறான் என்ன பண்ற என்ன சொல்லிட்டு இருக்கான்
என்னத்துக்கு பண்றான் மகாராஜா? சரி, நாங்கள போய் ஈட்டோட கத்தி பார்த்தோம். சரி, நாங்க கூப்பிடுற வார்த்தை அவன் காதுக ஏறல, புச்சி ஏறல, முன்னாடி ஏறல. நானும் என்ன சொல்றான், நான் கூப்பிட்டுட்டதா தெரியா ஓ உம்மாளா மேலூர் வேணே உம்மாளா அப்படியே போறான். அண்ட முடியவில்லை, அண்ட முடியல. இருவரமும் அத்தனையாக தீப்பட்டது ஆனால் எரித்துக் கொண்டிருக்கின்றன. முடியல. வேறு 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 பாரு இங்க பால. சரி சரி இருக்கட்டும். மந்திருந்த சும்மா இல்ல, ஒளிப்பு ஒளிப்பாங்க. நீ 5 அடி இருந்தா நான் 12 அடி பாயுவ பாயுவ பாஞ்சிருக்கிறேன். அதனால அவன் வரமாட்டேங்கிறா, வரமாட்டேங்கிறான். நானு அப்ப உங்களால முடியாது. ஏண்டா முடியாது? மகாராஜா மகாராஜா எப்படின்றா சில வேலைகள் எங்களுக்கு எத்தனை வேலை கொடுத்த வேலை இருக்கு. எத்தனை வேலை கொடுத்தீங்க? சரி, இன்னும் ஒரு வேலை கூட எங்களால தோல்வி ஆகல. ஆகல. இத்தனை வேலையும் கரெக்டா தான் முடிச்சிட்டு வந்தோம். ஆமா, எந்த வேலை இருந்தாலும் எந்த வேலைகள் இருந்தாலும் முற்றிலும் தவறாமல் செய்வீங்க. தவறாம செய்யணும். இதுக்கு மட்டும் என்னடா தாமதம்? என்னன்னு தெரியல, முடியல. சரி, அதனால தாங்கள் வந்தா நாங்க வாழை பிடிச்சிட்டு ஒரு 2 அடி பின்னாடியே வரோம். சரி, இல்ல நீ மட்டும் போறியா நாங்க வரணுமா? நீங்க இல்லன்னா நான் இல்ல. அதனால என் பாதுகாப்புக்கு நான் கூட வரணும். நம்மளால பையன் பண்ற அவனுக்கு உங்களால முடியாது. இந்த வேலையில நானே
ஊதி பார்த்தோம் அடிச்சு பார்த்தோம் ஒண்ணும் கேட்கல அதனால என்ன பண்ணலாம்னா சங்கரனை போற்றி போற்றி சதாசிவமே போற்றி சங்கரனை போற்றி போற்றி சதாசிவமே போற்றி பொங்கரம் புனிதவனே போற்றி ஆரணே என் முன்னே வந்து அருள் தன்னை தருவா என்ன அன்புறவும் பாதம் என்னடா கண்ணை பிடிக்கும் என்ன சொல்றான் தெரியுமா? என் உப்பு சரி 10 வருஷம் சரி போன வருஷம் நான் போட்ட விட்டா சரி அத்தனை எடுத்து உன்னை நக்க சொல்றேன். அப்படியே சொன்னா அப்படி கிடையாது. அதாவது நம்மளே பார்த்தது எவ்வளவு உத்தமன்னு சொல்லுவாங்க. அதை கொண்ட உன்னால முடியாது. அவன் எப்படி சொல்லுறான்? நானே அவனை உயிரை சேதமாக்கி நல்ல போடுப்பா
எப்படி என்றால் என் தாயும் தந்தையும் செய்த பாவ புண்ணியத்தினால் எனக்கு 16 ஆயில்களை தந்தாய். அந்த 16 ஆயில் முடிந்த உடனே பாலும் ஏமனவன் என் உயிர் பிடிக்க வேண்டும் என்று வந்தான். அப்படி வருகின்ற நேரத்திலே உன்னை கோரி நான் தவன் இருந்தேன். இரவும் பகலும் ஓயாமல் அடிக்கின்ற காற்றிலும் பெய்கின்ற மழையிலும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நான் தவத்தை கோரினேன். அதனால் என்னை அழைத்து ரட்சித்தருள்வார். நானும் அதனால அவனை மடித்து விட்டேன். ஆனா இன்றோடு இன்னும் 16. ஓஹோ, இன்றோடு எனக்கு இன்னும் 16. என்னைக்கும் 16. அப்படி 16 ஆயுள் கொடுத்ததை என்றுமே 16. இன்னைக்கு வந்தாலும் 16, நாளைக்கு வந்தாலும் 16 அப்படின்னு சொல்லி மார்கண்டனுக்கு வரமளித்து விட்டாய். சரி, ஆனால் அப்படி வரமளிக்கின்ற நேரத்தில் மார்கண்டன் பூசையை செய்தபடியால் சொந்த பேர் மார்கண்டன். மார்கண்டன் இந்த பூசையை செய்து கடவுளை நேரில் பார்த்தபடியால் பக்த மார்கண்டன் பூசை. அப்படி என்னும் 16 பரம கடவுளாக எனக்கு வரமளித்ததால் என்னும் 16 நான் வரத்தை வாங்கிக் கொண்டேன். மகாராஜா, ஆண்டவா, உங்களுக்கு எல்லாம் வர வாங்கிட்டுங்க. என்னும் 16 உனக்கு வாங்கிட்டு கடவுள் கொடுத்துட்டாரு. உண்மைதான். அந்த மொல்ல மாதிரிக்கு தெரியாதான் வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த விஷயம் சொல்லியிருந்தா வந்துக்க மாட்டான். ஆமா, ஆனா அவன் என்ன பண்றதா அசுரு இருக்கான். ஆனால் எப்படி என்றா ஆண்டவனே, முக்கன் பரம கடவுளே, ஈசா, கைலேசவாசா, கிரிவாசா, பரமேசா. ஆனால் யமன் ஒரு பொழுது இல்லாக்கி விட்டால் இந்த உலகம் இடம் விடாது. இந்த பூமி தாங்காது. தன் தாயாகிய பூமி தாங்க மாட்டார். அதனால் அந்த யமனுக்கு உயிர் பிச்சை தர வேண்டும். மறுபடியும் அப்படி தருகிறேன். தண்ணி போடு. சிறுவர்கள் செய்த குற்றத்தை பெரியவர்கள் மன்னித்தார்கள். எப்படின்றா தாங்கள் ஆளுக்கு ஒரு வேலை, ஆனா செய்யும் தொழில் தெய்வம் என்றவா ஆளுக்கு ஒரு வேலை அளித்தாய். படியளக்குவதோ பரமனுடைய வேலை வேலைகள், உயிர் பிடிப்பதோ என்னுடைய வேலைகள், உன்னுடைய வேலை. இப்படி ஒருத்தருக்கு ஒரு தொழில் கொடுத்து அவர் வேலை பார்த்திருந்தா, நான் ஒருத்தருக்கு ஆயுள் காலம் முடிந்து உயிர் பிடிக்கின்ற நேரத்தில் என்னை எட்டி ஒழித்து தள்ளிவிட்டாய். அதனால் இன்றோடு என்று இந்த வேலை வேணாம் சாமி. ஆனா நீ செஞ்சது ஒரு குற்றம். எப்படின்னா நான் மாறுகின்றது
நான் 1000 முடிஞ்சிச்சு வர முடியல. சரி. இன்னும் 16. என்றும் 16. இன்றும் 16. சரி. நான் வரவழைத்தேன். ஆனா நீனே 16ஓட முடிந்து விட்டது நினைத்து விட்டு நீ பாசகரை வீசினாய். ஆ. அந்த வீசுகின்ற போது ஆ. என் வலை பார்த்த மார்பாக வந்து பட்டு விட்டது. ஒட்டு விட்டது. அதனால ஆ. நான் எட்டி உதைச்சு விட்டேன். சரி. இதுக்கு மேல ஆ. அந்த தவறு செய்ய வேண்டாம். சரி. அந்த 1000 முடிஞ்சிருந்தா ஆ. கண்டிப்பா பிடிச்சு வர வேண்டும். ஆ. ஐயா. அப்படியா? ஆ. எனக்கு அந்த வேலை சாமி வேண்டாமே. சாமி எனக்கு பியார வேலை சாமி தாரு சாமி. எனக்கு அந்த வேலை வேண்டாம் சாமி. எனக்கு பியார வேலை தாரு சாமி. ஆண்டவா. உங்கள் நீங்கள் எந்த வேலைகள் இட்டாலும் உங்கள் சொல்லே என்னுடைய சுத்தமாகும். ஆ. அச்சனம் தவறாமல் நான் செய்து முடிப்பவன். அடா எனக்கு இனிமே இந்த வேலையே வேண்டாம், நான் போறேன். எப்படின்றா என்னம்மா? யமதர்மா இந்த வேலை வேணான்றா. ஆமா. ஆனா நீ ஒண்ணும் கோச்சிக் கொள்ள வேண்டாம். சரி. கொடுத்த வேலை கொடுத்தா கொடுத்தது சரி. தண்ணி தடத்துல போய் உக்காந்துக்கோ. சரி. 2-3 பொம்பளையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆ. அந்த பையன் அந்த சாமி. உச்சி மரத்துல யாரும் நான் பட்ட படுக்காலம் நான் போறேன். அப்படி வராது. உன் பேர் வராது. உன் பேர் வராது. எனக்கு பை பிறக்குது. இல்ல உன் பேர் வராது. எப்படின்றா ஆ. அந்த பையன் பைக்கு வேகமா முறுக்கலன்னா உளுந்து செத்துக்க மாட்டான். ஓ. அப்படிதான் பேசுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா என் பேர் வராது. கண்டிப்பா வராது. அந்த பையன் அந்த கொனை மரத்துல ஏறி அந்த மரத்தை தாட்டினோன்னு தான் விழுந்துட்டான். சரி. இல்லன்னா அவன் பையன் நல்ல பையன் சாவு வந்துருக்காது. அப்ப என் பேர் வராது. உன் பேர் நிச்சயமா வராது. தண்ணி கத்துல போய் உக்காந்துக்கோ. சரி. அப்புறம் என்னடுவாங்க அந்த ஐயோய் பையன் 3 பாட்டில சாராத கொடுத்தான், அங்கே குஞ்சு வச்சுட்டான். கல்யாண வீட்டுல போனா மல்லு அது என்ன சொல்றாங்க, மல்ல கால குடிச்சான், குண்டி வச்சு வெயில பட்டு குண்டி வச்சு சேர்த்துட்டான். ஆனா யாரும் யமம் முடிச்சுட்டு போனாலும் உங்க பேர் வராது. எங்க போய் உட்காந்து பாரு, தனி தரத்துல போய் உட்காந்து பாரு, அந்த பேர் தான் வரும். நீ ஒரு வேலை கொடுத்தது. அப்ப என் ராசிக்கு நான் சொல்ல மாட்டேன். இனிமே எங்க தண்ணி தடத்தில் எத்தனை பெண்கள் தண்ணி குடம் எடுத்து கெங்கடி செல்லுகின்றார்களோ அந்த இடத்தில் நான் குந்தி கொண்டேன். இல்ல அங்க குஞ்சிட்டு ஊருக்கு வந்துரு. சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. எப்படின்றால் இந்த வார்கண்டன் சிவபூசை என்றும் சொல்லப்பட்ட நாடகம் சேலம் மாவட்டம் ஏற்காடு வட்டம் வெள்ளைக்கடை பஞ்சாயத்தை சேர்ந்த ஆனைக்காடு கிராமத்தில் எழுந்தருளிய திரு மணியப்பன் சபா குழுவினர் வழங்கும் திரு பக்த மார்கண்டன் சிவபூசை என்னும் நாடகம் முற்றிட்டது. இப்படி முற்றிட்டதற்கு காலாத உங்கள் மதியை தரியல் சூடி பாரான சிவப்பந்தி நாதவாளி மேலாத மெய்நடுங்க போர் வளத்தில் வென்று வாழி கார்வழி மதிமறிந்த ரிஷிகள் வாழி கற்புடைய துரோபகமன் கணவர் 5 பேர் வாழி பேர்வழி பெரியோர் காணும் வாழி பேசிட சாஸ்திர கடிதமும் வாழி ஊர்வழி அஸ்தினாபுரியும் வாழி இந்த உண்மையே நேருடைய ஆனகாட்டு கிராமமும் வாழி என்று எங்களது முப்பெரும் இந்த நாடக சபா வாழ்த்துகின்றது. நமக்காக அவருக்காக நமக்கு ராமோசர்